வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தர் அனுபூதி. கெடுவாய் மனனே கெடுவாய் மனனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இதன் விளக்கம்: அழிந்து போகின்ற மனமே, நீ முக்தி பெறும் வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக. உன்னிடம் உள்ளதை மறைக்காமல் பிறருக்கு தானமாக கொடுப்பாயாக. கூர்மையான வேலினை தாங்கிய இறைவன் திருமுருகப் பெருமானின் திருவடிகளை நினைத்து தியானம் செய்துருவாயாக. நீண்ட காலமாக தொடர்ந்து வருகின்ற பிறவி துன்பமாகிய வேதனையை தூளாக்கும் பொருட்டு அந்த துன்பத்தின் காரணமாகிய பற்றினை சுட்டெரிப்பாயாக. வினைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டிருப்பாயாக. பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக சிறுப்புலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த நாள் காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனித தன்மையை எடுத்து காட்டுவதாக கருதப்படுகிறது. திருமணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த நாளில் இறைவனை வழிபட்டு தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பேறுகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீக்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மறையான எண்ணங்களை வழங்கும். பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவில்களில் திருக்கல்யாணம், அபிஷேகம், தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரையன ஓதும் முருகா. முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரையன ஓதும் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியே இரவாக பத்து தலை தத்த கணைதோடு
பத்தட்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. பத்தட்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடி கக்கடு கொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடி கக்கடு கொடு கழுதாட திக்குப்பரியட்ட பைரவரு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என போத திக்குப்பரியட்ட பைரவரு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடி என முதுகூகை கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்றழ நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட முத்து பொறவல பெருமாளே கொட்புற்றழ நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட முத்து பொறவல பெருமாளே.